ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன மல்லிகை செடியெல்லாம் நிற்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 அடுக்கு குண்டு மல்லி. ஸோ இது வீட்டு ஃப்ரெண்டில் தான் நின்றுச்சு. அதுலேருந்து ஒரு செடி எடுத்து நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது என்னென்னா, அந்த மல்லிகை செடியெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து நிறைய வெயில் வேணும். ஸோ இந்த தட்டுப்படியில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா வெயில் படும். அப்புறமா இது வந்து நம்ம இருவாச்சி மல்லிகை தான். ஸோ ஒரு சின்ன குச்சி தான் நட்டு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இது வரைக்கும் பூக்களை நான் பாட்டில் நட்டதுக்கப்புறமா ஸோ இனி பூக்கும்போது இதோட அப்டேட் பார்க்கலாம். அது லைட்டாக அந்த மழை பெய்யுற டைம் ஆனதுனால கொஞ்சம் அந்த புழு பூச்சிகளுக்கு தொல்லை இருக்குது. ஸோ அந்த செடியில் கொஞ்சம் அங்கங்கே அப்படி ஒரு மாதிரி தான் புழு கடிச்சு தான் வச்சுருக்கு. ஸோ நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் இது வந்து சரியாகிரும். அப்புறமா இது வந்து போத்தீஸில் கிடச்ச ஒரு மல்லிகை தான். இது வந்து சிங்கிள் ஒத்த அடுக்கு மல்லிகை தான். ஸோ இது வாங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பூ பூத்துது. இப்போ செடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக திளிர் வருது. அப்புறமா இதை பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி முல்லை. இது வந்து நிறைய பூ பூக்குது. ஒரு கொத்துலேயே 10-15 மொட்டுக்கிட்ட வருது. சூப்பராக பூத்துட்ருக்குது. இது வந்து ஒரு பக்கத்துலேருந்து கொடி மாதிரி படந்துட்டு வருது, ஒரு பக்கம் பட்டுட்டு வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செடி வந்து கொஞ்சம் நல்லா தான் க்ரோவாகவே வந்துட்டு இருக்குது. இது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பவள மல்லி. நான் இப்போ தான் வாங்கி நட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே இது வளருது. இது வந்து நம்ம மண்ணில் நட்டோன்னா சூப்பராக வளரும். நான் வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் தான் நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த செடி வந்து கொஞ்சம் மரம் மாதிரி வளர்றது. ஸோ நம்ம வீட்டில் வந்த பிறகு இது வரைக்கும் பூ பூக்கலை. ஸோ இது வந்து மொட்டி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் தான் வளர்க்குறேன். ஸோ நம்ம வீட்டில் வளர்ந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன மாதிரி பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூத்ததுக்கப்புறமா இதோட அப்டேட்டும் நம்ம பார்க்கலாம். அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பவள மல்லியில் வந்து அணப்புழு சொல்லுவோம் இல்லை, கம்பளி பூச்சி, அதோட தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மல்லி அப்படின்னு சொல்லுவீங்களா, 10 அடுக்கு மல்லிகை, அதோட செடி தான் இது. அந்த கம்பு தான் நட்டு வச்சுருக்கிறேன். சூப்பராகவே அதுவுமே க்ரோ ஆகி வந்து இவ்வளோ தான் நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய மல்லிகை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.